வாழ்க வளமுடன். நான் வந்து புடலங்காய் சில்லி செய்ய போகிறேன். புடலங்காயை வந்து இதுமாரி அரிஞ்சிக்கிங்க. இது உள்ளே இருக்கிற விதையை வந்து இதுமாரி நீக்கிடுங்க. இது பாருங்க, நான் விதையெல்லாம் எடுத்துட்டேன் பாருங்கள். அதுமாரி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதேமாரி சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் அப்புறமா அரிக்கணும். அதை உங்களுக்காக காட்டுறேன். இந்த அளவுக்கு அரிஞ்சால் போதும். நான் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி அரிஞ்சிட்டு அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூனு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, சிவப்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய், அதுக்கு தேவையான தண்ணி. ஃபஸ்ட்டு நம்ம வானலை வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ வந்து இந்த புடலங்காயை வந்து நான் கொஞ்சம் அரிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து புடலங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு. இதுமாரி ரொம்ப நீட்டாக இல்லாமல் நம்ம விரல நீட்டுக்கு இருந்தால் போதும். இந்த பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு மிளகாத்தூள் முன்னாடி போட்டுடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். காரம் இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். ஒரு கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுருவேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதிகமாக போட்டுங்க, 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நான் மசாலாலாம் எதுவும் போடலை, இஞ்சி பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். கலர் பவுடர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அவங்கவுங்க கலர் பவுடர் வேணால் அவங்கவுங்க இஷ்டத்தைப்படி போட்டுக்கலாம். நான் போடல கலர் பவுடரும். நான் மிளகாத்தூள் ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. உப்பு வந்து நீங்கள் சரி பார்த்துக்குங்க வாயில் வச்சு. இப்போ இந்த புடலங்காயை வந்து இதில் அள்ளி போட்டுடலாம். இதில் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஊறட்டும். கொஞ்சம் உப்புலாம் உள்ளே போகணும் இல்லைங்களா புடலங்காய்க்கு, அதனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். அதை அப்படியே வந்து நம்ம வச்சுட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் அது ஊறட்டும். இந்த பாருங்க, நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க, நல்லா கட்டி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் இந்த மாவு எல்லாமே இந்த புடலங்காய் மேலே வந்து நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள். புடலங்காய் சில்லி வந்து இதுமாரி பிரட்டி நீங்கள் 1 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து உப்பு எல்லாம் காரம் எல்லாம் ஏறிடும். மசாலாலாம் நம்ம வந்து இதில் ஒன்று எடுத்து போட்டுக்க வேண்டியதான். ஸ்பூனாலே எடுத்தாலும் எடுக்கலாம், நீங்கள் கையால் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கையால் போட்டால் தான் நல்லது. இந்த பாருங்கள். இதாங்க புடலங்காய் சில்லி. நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடாம நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு
சாப்பிட்லாம். மிளகாத்தூள் வந்து சிவப்பாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரெட்டாக கொடுக்கும் கலரு. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு செய்யுங்க. இதை பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கடலங்காய் சில்லி, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு இருந்தாலே போதும். அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அரிசி மாவுலாம் போடலை. இதுவே வந்து உங்களுக்கு வந்து மொறுன்னு வரும். எண்ணெய்லாம் வந்து இழுக்காது உங்களுக்கு. இதை பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறாங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறாங்க. இதிலே வந்து நீங்கள் கருவேப்பிலை கூட 2 போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம வந்து எண்ணெயை ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்தது போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இதிலே வந்து 2 கருவேப்பிலையை போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை போடுங்க. இல்லைன்னா மேலே வந்து எண்ணெய் அடிச்சிடும். நீங்கள் வந்து இந்த புடலங்காய் சில்லி செஞ்சு பாருங்களா. நம்ம வந்து இந்த மட்டனு சிக்கன்லாம் அதுமாரி செய்வீங்க. நான்வெஜ் பிடிக்காதுங்க, வெஜ்ஜில் வந்து இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. புடலங்காய் வந்துங்க உடம்புக்கு நல்லதுங்க. இதிலே வந்து பஜ்ஜி செய்யலாம், பகோடா போடலாம். இதுமாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பசங்களுக்கு வந்து செஞ்சு தரலாம். ஏன்னா பசங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க இல்லைங்களா. அதுக்காக நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணி போடுறேன். நான் வந்து எந்த மசாலாவும் போடலை, இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கிறேன். வெறும் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். புடலங்காய்க்கு நான் ஒரு 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் வந்து கூட்டியோ குறைச்சியோ உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் போட்டுக்கலாம். பாருங்கள், புடலங்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். என்னோடய வீடியோலாம் பாருங்கள். ருசியாக ஆரோக்கிய சமையல் என்னோடய வீடியோலாம் பாருங்கள். நான் ரொம்ப வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் போட்டிருக்கேன்.